வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேம் 1 2024 உள்ள ஒரு கொஸ்டின் பேப்பர், அதோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இங்கே ஒரு கொஸ்டின் ஓனாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கொஸ்டின், ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 60. ஆங்கிள் 60யோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் எவ்வளோ அப்படின்னா 180. தட் மீன்ஸ் ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். ஆக்சுவலாக ஆங்கிள் 1 இப்படி தான் எழுதணும். இங்கே பிரிண்டில் கொடுத்துருக்குற மாதிரி எழுதக்கூடாது, இப்படி தான் எழுதணும். ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் என்னங்கிறது நமக்கு தெரியும். தட் மீன்ஸ் 60. அப்போ ஆங்கிள் 1 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 16 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 60ஐயும் ஆங்கிள் 2வையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். இப்போது இந்த 60 ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு வந்துச்சுன்னா என்னவாகும்? ப்ளஸ் 60 அடுத்த சைடு வந்துச்சுன்னா -60 ஆகும். இப்போ 180லேருந்து 60 என்ன செய்யுங்க? சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 120 கிடைக்கும். ஸோ 60யோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 120. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இப்போது இதுக்கு அடுத்த சமயம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ரைட் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரைமரி டேட்டா. ப்ரைமரி டேட்டாவுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் என்னென்னு நினச்சி சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இருக்குது உங்களோட புக்கில், இந்த இருக்குது 5.2.2 சப்டிவிஷன். சப்டிவிஷன் 5.2.2ல் இருக்குது. ப்ரைமரி டேட்டானா என்னென்னு இருக்குது, அதுக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ என்னங்கிறத பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் ஆப்சன்டீஸ் இன் த கிளாஸ். ஒரு கிளாஸில் ஒரு நாள் ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்களோட நேம் லிஸ்ட்டு தான் ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஸோ மூணாவது எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். த டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் கலெக்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டடியிங் நேச்சர். ஒரு ஸ்டூடெண்ட்டால் கலெக்ட் பண்ணப்பட்ட வெவ்வேறு இலைகள், வெவ்வேறு மரத்தினுடைய இலைகள் எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த லீவ்ஸோட எண்ணிக்கை. அந்த லீவ்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இலைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரைமரி டேட்டாவுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இங்கே ஸ்பெல்லிங் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. அப்படியே கரெக்டாக எழுதுனீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா தான் 2 மார்க்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.